சிவபெருமான் ஏழைகளின் தெய்வம் அப்படின்னு குறிப்பிடுறாங்களே, உண்மையா அப்படின்ட்டு ஒரு கேள்வியானது எழுகிறதல்லவா? ஆம், உண்மையாகவே அவர் ஏழைகளின் தெய்வம் தான் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவரை கும்பிட்டா தான் கஷ்டம் வருங்கிறாங்க, அவரோட படத்தை வீட்டில் வைக்க கூடாதுங்கிறாங்க, அவரோட உருவத்தை வீட்டில் வைக்க கூடாதுங்கிறாங்க, அவருடைய அருவுருவ திருமணியை வைக்க கூடாதுங்கிறாங்க, இதெல்லாம் வச்சா கஷ்டம் வருங்கிறாங்க. அதனாலதான் நாங்க யாரும் வைக்கிறது இல்லை. உண்மையாலுமே அதை வைக்கலாமா அப்படின்னா, சிவபெருமான் யாரை ஆட்கொள்கிறாரோ அவர்கள் வீட்டில் அவர்களின் பூஜை அறையில பாத்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் வைக்கலாம்னு கேட்டீங்களோ எல்லாமே அங்க இருக்கும். அவர் யாரை ஆட்கொண்டிருக்கிறாரோ அவர் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க கேட்ட எல்லா விஷயத்துக்கான விடை இருக்கும். ஒரு இறைவனை மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்தவித ஐயப்பாடும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அருள் இல்லைன்னா கண்டிப்பா அவனை வழிபட முடியாது. நீங்க உதாரணத்துக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. அருகாமையில ஒரு சிவாலயம் இருக்கிறது. நீங்கள் போக வேண்டும் என்று நினைத்து பாருங்கள், போக முடிகிறதா என்று.